வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸில் சிம்பிளிஃபிகேஷனில் கேட்ட ஒரு கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் அப் டு இன்ஃபினிட்டி. ஆப்ஷன்ஸ் A 3 B 2 C 4 D 1. இப்போ இந்த கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரெண்டு மெத்தடை போடலாம். ஒன்று டைரக்ட் மெத்தடு, இன்னொன்று அனதர் மெத்தடு. இப்போ டைரக்ட் மெத்தடுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா என்னதுன்னா வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் அப் டு இன்ஃபினிட்டிங்கிறதுக்கு ஆன்சர் என்னதுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x பிளஸ் 1 பிளஸ் 1/2. அதே வந்து வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் அப் டு இன்ஃபினிட்டிக்கு ஃபார்முலா என்னதுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x பிளஸ் 1 மைனஸ் 1/2. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இப்போ இதில் பாருங்க எக்ஸுங்கிறது காமனு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ளஸ் வருது, இங்கே மைனஸ் வருது. அதே மாதிரி ஈக்குவல் ரைட் சைடில் இருக்க இந்த ஃபார்முலா பாருங்க, இந்த மிடில் இருக்க இந்த ப்ளஸ் 1 இந்த மைனஸ் 1ங்கிறது மட்டும் தான் டிஃப்ரெண்டாக இருக்குது. அது எப்படி மாறுது அப்படின்னா, ப்ளஸ் அப்படின்னா இங்கே ப்ளஸ் 1 வருது, எக்ஸ் மைனஸ் அப்படின்னா இங்கே மைனஸ் 1 வருது. அப்போ இதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அனதர் மெத்தடுக்கு என்ன சார், எக்ஸுங்கிறது n × n + 1ங்கிற டைப்பில் நம்ம மாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் அப் டு இன்ஃபினிட்டிக்கு ஃபார்முலானா n + 1. அதே வந்து வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் அப் டு இன்ஃபினிட்டிக்கு ஃபார்முலானா n. அதாவது இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இங்கே எக்ஸ் ப்ளஸ்னு வந்துச்சுன்னா n வரும், n + 1 வரும். அதே எக்ஸ் மைனஸ்னு வந்துச்சுன்னா இந்த இடத்துல n வரும். ஓகேங்களா? இப்போ இதை வச்சு நம்ம இந்த சொல்யூஷன்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். கிவன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் அப் டு இன்ஃபினிட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸுக்கு என்னன்னா 6ன்னு வருது. அப்போ ஃபார்முலா வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x ப்ளஸ் 1 ப்ளஸ் 1/2ன்னு வரும். இப்போ எக்ஸுக்கு போல் 6 போடுங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 × 6 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1/2ன்னு வந்துடும். இப்போ இதை சிம்பிளை பண்ணாகும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25ன்னு வரும், ப்ளஸ் 1/2ன்னு வந்துடும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25ங்கிறது 5 ப்ளஸ் 1/2, தட் இஸ் 6/2. ஆன்சர் என்னதுன்னா 3ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ அனதர் மெத்தட் யூஸ் பண்ணி பார்ப்போம். அப்போ எக்ஸுங்கிறது 6, இந்த 6ங்கிறது எப்படி எழுதலாம், 2 × 3ன்னு பிரிச்சுக்கலாம். அப்போ என்னோட வேல்யூ 2, n + 1ஓட வேல்யூ 3. அனதர் மெத்தடுக்கு ஃபார்முலா அது ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா n + 1ன்னு வரும். அப்போ இங்கே n + 1ஓட வேல்யூ என்னது 3. அப்போ ஆன்சர் என்னதுன்னா 3 தான்.